ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர் பீட்ஸை வச்சு இன்றைக்கி ஒரு இயரிங் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஊசியில் நரம்பை கோர்த்து வச்சுருக்கேன். 4 பீட்ஸு முதல்ல கோர்த்துக்கிறேன். அதை கோர்த்துட்டு நாட் போட்டுக்கணும். இதை மாதிரி 2-3 நாட் போட்டுக்குங்க. டைட்டாக இழுத்துட்டு நாட் போட்டுக்குங்க. சின்னதாக இருக்கிற நரம்பை கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த ஊசி கோர்த்துருக்க நரம்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு கொண்டுட்டு வரணும். அதாவது ஒரு கார்னருக்கு, ஒரு பீட்ஸோட கார்னர் கொண்டு வந்தேன். திருப்பி 3 மணி கோர்த்துக்கிறேன். 3 மணி கோர்த்துட்டு நரம்பு இருக்கிற பீட்ஸ்லேயே திருப்பி கோக்கணும். ஆப்போசிட் சைடில் கோத்தோன்னா நமக்கு இது மாதிரி கிடைக்கும். திருப்பி மேலே கொண்டு வரேன் ஊசியை. திருப்பி ஒரு 3 பீட்ஸ் நம்ம கோத்துக்கணும். அதே மாதிரி நம்ம நரம்பு இருக்கிற பீட்ஸ்லேயே ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ அந்த ஊசியை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இதே மாதிரி 3 இது கோத்துருக்கேன். இப்போ ஒரு பீட்ஸ் மட்டும் எடுத்து கோத்துக்கிட்டு இந்த கார்னர்லேருந்து ஊசி எடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு பீட்ஸ் எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் அந்த ஃபஸ்ட்டு மணியில் கொண்டு போகணும். இப்போ நமக்கு ஒரு பால் மாதிரி ரெடி ஆகிடும். இது அங்கங்கே கொண்டு மணியில் கோர்த்து நல்லா டைட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்க வேண்டியது தான். அந்த நரம்பு எல்லா மணிலையும் இதை மாதிரி இன்சர்ட் பண்ணி இழுத்தோம்னா நம்ம டைட்டாக இருக்கும். அதனால் 2-3 தடவை அந்த மணிக்குள்ளே விட்டு எடுக்கிற நரம்பை. இப்போ நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு டைட்டாக இழுத்துட்டு கட் பண்ணி விடுறேன் எக்ஸஸாக இருக்கிற நரம்பை. இப்போ ஒரு ஜம்ரிங் எடுத்து அதை லைட்டாக வளைச்சிட்டு அந்த நம்ம பீட்ஸ் கோத்துருக்கோம்ல, அதில் நரம்பு இருக்கும்ல, அதில் உள்ளார இன்செர்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு ஏருக்கு மாட்டிட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம க்யூட்டான அழகான ஒரு இயரிங் ரெடி ஆகிடும். இப்போ 2 இயரிங்கும் செஞ்சு முடிச்சாச்சு.